மதுரை அருகே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் 10 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பரவையில் உள்ள ரசாயன ஆலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறினர். இருப்பினும் சரவணன், சேகர் மற்றும் வீரமணி ஆகியோர் லேசான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். தகவல் அறிந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 10 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். வெளியில டீ குடிச்சுக்கிருந்தவங்க நானும் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கும்போது ஸ்மோக் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க சரி கிட்டக்க போய் பார்ப்போம் அப்படின்னு போய்க்கிருக்க பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தீ வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே கால் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு 3 பேருக்கு மட்டும் பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க போல முதுகுல வந்து தீக்காயம் ஏற்பட்டு உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. தொடர்ந்து 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. இதில் தீ விபத்திற்குள்ளான கட்டிடம் முற்றிலும் இடிந்து விழுந்தது. தீ மேலும் பரவாமல் இருக்க தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.